தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் சூர்யா. இந்த ஒளியலை வரிசை உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் முழுமையாக உலகளாவிய தமிழுக்கும் தமிழர்களுக்குமாக உருவாக்கப்பட்டது. தமிழின் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் நிகழ்வுகள், படைப்புகள், சாதனைகள், பெருமைகள், இலக்கியங்கள், புத்தகங்கள் என தமிழ் தொடர்பான ஆவில் தொடங்கிய அக்கில் வரையிலான விடயங்கள் அனைத்தும் இந்த ஒளியலை வரிசையில் பதிவிடப்படவிருக்கின்றன. தேவைக்காக பேசும் மொழிக்கும் உணர்விலிருந்து பேசும் மொழிக்கும் ஒளியாண்டுகள் வித்தியாசம் உள்ளன. தமிழ் எனது உணர்விலிருந்து பேசும் மொழி. எத்தனை மொழியை கற்றாலும் அது என் தேவைக்காக அல்லது என் சுய விருப்பத்திற்கானது. ஆனால் என் தாய்மொழி தமிழ் மீதான பற்று எப்போதும் ஒரே நிலையே. முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக பார்த்துருவோம். இது நற்றாற்றீஸ்வரர் வழிபாட்டு தலம். ஈரோட்டில் இருந்து கரூர் போகிற வழியில் சாவடிப்பாளையம் புதூருங்கிற ஒரு பேருந்து நிறுத்தத்துலேருந்து ஒரு 1.8 கிலோமீட்டர் தூரத்தில் காங்கேயம் பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கிட்ட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ இது 2 கிலோமீட்டருக்கு பெருசாக பேருந்து வசதி கிடையாதுனால நம்ம நடந்து தான் போகணும். காரோ பைக்கோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்துட்ருக்க வாய்க்கால் பார்த்திங்கன்னா காளிங்கராயன் வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தொன்மை பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போகும். இதுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது. அது நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இது போகிறப்பயே நான் லிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் கேட்டு தான் நான் போனேன். ஏன்னா 2-2.5 கிலோமீட்டருக்கு நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பெரிய பேருந்து வசதி அதெல்லாம் இந்த கிராமத்துக்குள்ளே இல்லாதனால ரொம்ப சின்ன கிராமம். இதில் பார்த்திங்கன்னா இது காவேரி ஆற்றுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இதை நற்றாற்றீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுக்கு நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கனால இப்போ பார்த்துட்ருக்க பாலம் பார்த்திங்கன்னா இது கடைசியாக 2023 இப்போ பக்கமாக போன வருஷம் தான் இதை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாலம் கிடையாது. படகுலையும் பரிசல்லையும் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்க்குறப்போ குட்டி ஈழம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும். ஏன்னா சுற்றிலும் ஆறு தண்ணியாக இருக்கப்போ தனி தீவு மாதிரியே இருக்குது அந்த கோயில். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி இல்லை. ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி வறண்டிருக்கு. அதனால் பார்க்குறக்கு எப்படி இருக்குது, தண்ணி ஃபுல்லாக போகிற சமயத்தில் கொஞ்சம் வெள்ள சமயத்துலலாம் பார்க்குறப்போ அதோட காட்சி நல்லா அருமையாக இருக்கும். சித்திரை 1 போனால் அது ரொம்பவே ஜேன்னு இருக்கும் மக்கள் கூட்டம். அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஏன்னா சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பன்னைக்கு இது கொஞ்சம் விசேஷமான நாளாக இருக்கும். இப்போ இந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க இல்லையா? அது பார்த்திங்கன்னா 10ஆவது நூற்றாண்டில் சோழ பேரரசால் அகத்தியருக்கு பதிவிடப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலில் நுழைவுலேயே பார்த்திங்கன்னா அத்தி மரம்னு ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் கீழே விநாயகர் சிலை இருக்கும். அதனுடைய வயது பார்த்திங்கன்னா 600 வருடம் அப்படின்னு இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா விக்கிபீடியாவில் கூட வரும். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே பார்ப்ப அந்த மரத்துக்கு கீழே அதனுடைய வயது 6500 வருடம் பழமையானது அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு அதை பார்க்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. கோவிலுக்குள்ளே போகும்போது என்னை எந்த புகைப்படமும் எடுக்க அனுமதிக்கலை. அதனால் நானும் எடுக்கலை. இதனோட அமைப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மலை பாறைகள் மேலே இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். கீழே தரைப்பகுதியிலேருந்து மேலே படிக்கட்டு போகும் முதல் அடுக்குக்கு. அங்கே உள்ளே நுழைஞ்சவனையுமே விநாயகர் சிலையும் அத்திமரமும் இருக்கும். பின்னாடி சிவனுடைய நடராஜர் சிலை இருக்கும். அதுக்கு மேலடுக்கில் பார்வதி அம்மா சிலை இருக்கும். அங்கே எப்பவும் போல் நவகிரகங்கள் இருக்கும். அதுக்கு மேலே மாணிக்க வாசகர், சுந்தரர், அதுக்கப்புறமேட்டுக்கு திருஞான சம்பந்தர் இவங்களோட சிலையெல்லாம் இருக்கும். அகத்தியரோட சிலையுமே இருந்துச்சு. இப்போ இது சுற்றிலும் ஆறாக இருக்குது. அமைதியான சூழலாக இருக்கனால ஒரு மாதிரி நல்ல உணர்வாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்தால் சாதாரண நாட்களில் ரொம்ப அமைதியாக இருக்கும். பெரும்பாலும் கூட்டங்கள் இருக்காது. ஏதாவது விசேஷ நாட்களில் மட்டும் முழு கூட்டமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இனி தமிழகம் முழுக்க ஒவ்வொரு இதே மாதிரியான வரலாற்று இடங்களுக்கு போய் அதனுடைய உண்மை வரலாறோட திரிக்கப்படாத வரலாறோட நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறோம். திரிக்கப்படாத வரலாறுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தணும் இல்லையா? ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் முருகர் கோவில் ஒன்று இருக்குது பழனி மலையில். அந்த பழனி முருகர் கோவில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும். அது பெரும்பான்மையான பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முருகர் ஞானப்பழத்துக்காக கோச்சிட்டு போய் மலை மேலே உட்காந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்குறதுக்கு வேடிக்கையாகவும் சிரிப்பும் தான் வரும். ஏன்னா அதனுடைய உண்மையான வரலாறு பார்த்திங்கன்னா பின்னாடி போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர் இருப்பார். முருகரும் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு சித்தர் தான், ஒரு ஆதித்தமிழர். அப்படிங்கிறப்ப தமிழர்களோட வரலாறு ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஒரு புனைக்கதைகளால் மறைக்கப்பட்டுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். அது மாதிரி அதோட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு, உண்மைத்தன்மை வரலாறு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளோட வரலாறோட தொன்மையை நம்மளால் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க முடியும். அது எவ்வளந்த அளவுக்கு பழமையாக வாய்ந்ததுன்னு நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியும். மீண்டும் ஒரு வரலாற்று இடத்துல அதனுடைய வரலாறோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.